தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாதவரம் தொகுதி சார்பில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் வி. மூர்த்தி தலைமையில் மாதவரத்தில் உள்ள எம்.ஆர். திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி சார்பில் பாஜக மாவட்ட அமைப்பாளர் சென்னை சிவா, தொகுதி பொறுப்பாளர் ராதாகிருஷ்ணன், பாஜக மாவட்ட தலைவர் அம்பத்தூர் பாஸ்கரன், தமாக மாவட்ட தலைவர் அருண்குமார், பாமக மாவட்ட தலைவர் சிவா பிரகாசம், அமமுக வேதாச்சலம் எக்ஸ்-எம்எல்ஏ குட்வில் குமார், புரட்சி பாரதம் மாவட்ட செயலாளர் கே.என்.எம். குமார், வழக்கறிஞர் தமிழரசன், பகுதி கழக செயலாளர் கண்ணதாசன் மற்றும் மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர். தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக செங்கோட்டைக்கு செல்ல இருக்கின்ற அங்கே அமைச்சராகவும் பொறுப்பேற்கக்கூடிய நிலையிலே இருக்கின்ற மரியாதைக்குரிய மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற கூட்டணி தலைவர்களுக்கும் என் முன்னே அமர்ந்திருக்கின்ற கூட்டணி நண்பர்களுக்கும் என்னுடைய இயக்க நண்பர்களுக்கும் அண்ணன் கூடவே உழைத்து வெற்றி கனியை பறித்து அண்ணனை சட்டமன்றத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் அனுப்புவோம். அது எந்த சொல்ல நாங்கள் விடமாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அம்மாவின் ஆட்சி மலரட்டும். கூட்டணி கட்சிகளுக்கும் பிஜேபி மற்றும் பாமக, அமமுக அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். அது எங்களுக்கு தெரியும். ஆனால் தம்பியின் அன்பான கோரிக்கை, நம்ம வாய்மொழியாக சொல்லிட்டு போறதை விட்டு உறுதுணையாக இருந்து கடைசி வரைக்கும் போராட வேணும். அது எந்த சூழலும் நம்ம அண்ணன் விடக்கூடாது. அண்ணோட வேர்வைக்கு நம்ம கூட இருந்து கஷ்டப்பட்டு அண்ணன் வெற்றி பெற வைக்கணும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மூர்த்தி அவர்களை இந்த விழாவை சிறப்பான முறையில் நடத்தியிருக்குமாறு புரட்சி மாத சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வழங்கி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளரும் வருங்கால முதலமைச்சரும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இந்த தேர்தலிலே நாம் வெற்றி வாகை சூட வேண்டும், வெற்றி பெற வேண்டும், வெற்றி நமதே என்று அரும்பாடுபட வேண்டும் என்ற கொள்கை நோக்கோடு இந்த நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை கொண்டு இந்த செயலாளர் கூட்டமானது, ஆலோசனை கூட்டமானது இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இனிய செயலாளர் கூட்டத்திலே வரவேற்புரை நல்கிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் சேர்மன் மரியாதைக்குரிய பி. கார்மேகம் அவர்களே, இந்த வெற்றி கூட்டணியுடைய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் அம்பத்தூர் பாஸ்கர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சிவபிரகாசம் அவர்களே, அதே போன்று இந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டு கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய அமமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்
மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வேதாசலம் அவர்களே, அதே போன்று வருகை தந்து கருத்துரை வழங்கி சிறப்பு செய்திருக்கக்கூடிய தமாகவுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அருண்குமார் அவர்களே, மற்றும் இந்த ஆலோசனை கூடத்திலே எனக்கு முன்னால் இங்கே கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய புரட்சி பாரத கட்சியினுடைய மாவட்ட செயலர் மரியாதைக்குரிய KN குமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களே, பகுதி கழகத்தின் செயலாளர் முன்னாள் சேர்மன் வேலாயுதம் அவர்களே, அதே போன்று கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் DR ரமேஷ் அவர்களே, அதே போன்று வருகை தந்திருக்கக்கூடிய பகுதி கழக செயலாளர் கண்ணதாசன் அவர்களே, மற்றும் மாவட்ட துணை செயலாளர் இந்திரா அவர்களே, மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் சுந்தர் அவர்களே, அண்ணன் மாவட்டத்துடைய பொருளாளர் வெங்கடேந்திர நாயுடு அவர்களே, மற்றும் சந்தோஷ் அவர்களே, பாலாஜி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சர்க்குணம் அவர்களே, கிளையாளர்களான நிர்வாகிகளே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மகளிரை சேர்ந்த அனைத்து கட்சியினுடைய செயல் வீராங்கனைகளே, அதே போன்று வருகை தந்திருக்கக்கூடிய செயல் வீரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஆலோசனை கூட்டம் என்பது முக்கிய நிர்வாகிகளை கொண்டு நடத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர், மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர்கள் நான் கேட்டபொழுது நடத்திக் கொள்ளலாம் என்று அவர்கள் ஆணையிட்டதன் பேரிலே, அவருடைய ஒப்புதல் பேரிலே வெகு விரைவாக இன்று இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தேர்தல் என்று வருகின்ற போது அவசரமாக அழைக்கப்படும், அதுவும் அவசியத்தோடு அழைக்கப்படும். இந்த தேர்தல் நாள் என்பது மிக சுறுசுறுப்பான நாள், மிக முக்கியமான நாள். நாம் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி அடைய வேண்டும் என்றால் இதிலே நாம் எறும்பு போல பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் எந்த பணியாக இருந்தாலும் ஒதுக்கிவிட்டு இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று தமிழகம் எங்கும் பேசப்படுகின்ற ஒரு பேச்சு என்னவென்றால், தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டிலே அதிக இடங்களை பெற்று வெல்லும், தமிழகத்திலே ஆட்சியை அமைக்கும். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலே அம்மாவின் ஆட்சி அமையும் என்று இன்று மக்கள் அனைவரும் பேசுகின்றார்கள். அந்த வகையிலே இன்று எழுச்சியான ஒரு கூட்டணியாக இன்று தமிழகத்தில் எழுச்சியான கூட்டணி. இதே கூட்டணி நாம் 2021 அமைத்தோம். அப்பொழுது அமமுக இல்லை, இப்ப அது சேர்ந்தது இன்னும் கூடுதல் படம். அப்படி அமைக்கின்ற பொழுது இங்கே அண்ணன் அம்பத்தூர் பாஸ்கர் மாவட்ட கழக செயலாளர் மாவட்ட தலைவர் சொன்னது போல, அதாவது மதவாத கட்சி வந்தால் 100 நாள் வேலை பறிபோய்விடும் பொய்யான வாக்குறுதிகளை அவர் அளித்திருந்தார்கள். அதே போன்று மக்களுக்கு இதை செய்வோம் அதை செய்வோம் என்று அந்த பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அதனால்தான் நாம் தோல்வி அடைந்தோமே தவிர, உழைப்பு என்பது
ஒருவருக்கு ஒருவர் சளைக்காம உழைத்தோம். அது யாரும் மறக்க முடியாது. போட்டி போட்டு உழைத்தோம். வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று நம்முடைய தோழமை கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, பாட்டாளி கட்சியாக இருந்தாலும் சரி, தமாக இருந்தாலும் சரி, புரட்சி பாரதமாக இருந்தாலும் சரி, போட்டி போட்டுக் கொண்டு உழைத்தோம். அவர்களுடைய கவனமும் அந்த தேர்தல் மேல் இருந்தது. நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்ற ஒரு கவனமும் அது இருந்தது, நினைப்பும் இருந்தது. அப்படி இருக்கின்ற போது அந்த கடைசியிலே நமக்கு பின்னடைவு. அந்த நேரம் அப்படி. ஆனால் இந்த நேரம் அப்படி அல்ல. இன்று இந்த 5 வருட காலத்திலே இன்று தமிழகத்தில் நாம் பார்ப்போமானால், இன்று அம்மாவின் ஆட்சியில் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் 4 வருடம் நல்லாட்சியை கொடுத்தார்கள். அதிலே மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தலைவராக, அம்மாவின் திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு தலைவராக, மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர் வர்க்கம் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு முதலமைச்சராக, சட்ட ஒழுங்கை காக்கின்ற ஒரு முதலமைச்சராக, பெண்கள் பாதுகாப்பை காக்கின்ற ஒரு முதலமைச்சராக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் 4 வருடம் ஆட்சியை கொடுத்தார்கள். விலைவாசி ஏறாமலும், அந்த கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் தாக்கிய பொழுதும் இந்த தமிழகத்தில் வசிக்கின்ற மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று அவர் அந்த 4 வருட காலத்தை நன்றாக பார்த்துக் கொண்டார். அதனாலே மக்கள் மனதை இடம் பிடித்தார். இதை தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் இந்த நாட்டிற்காக என்னென்ன தியாகம் செய்ய முடியுமோ அத்தனையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உலகில் இருக்கின்ற அனைத்து நாடுகளும் நம்முடைய நாட்டை பார்த்து ஒரு மிரளுகின்ற ஒரு நிலை, அஞ்சுகின்ற ஒரு நிலையை இந்த ஆட்சியிலே கொடுத்திருக்கிறார். அதை நமக்கு சான்றாக கூட நமக்கும் பக்கத்து அயல் நாடான பாகிஸ்தான் போர் இருந்த போது கூட அழகாக முடித்து காட்டினார். அண்மையிலே இப்போது கூட அந்த எண்ணெய் கப்பல் வராத பொழுது கூட தமிழ்நாட்டிலே அந்த தூய்மை இருக்கக்கூடாது, கிடைக்கவில்லை என்ற மக்கள் அவஸ்தைப்படக்கூடாது என்பதற்காக உடனடியாக இன்று வரை அவர் சீராக வைத்துக் கொண்டிருக்கின்றார். மாவிலை தோரணம் ஆடிடும் வீட்டில் மங்களம் காட்டும் துளசியிலை மனக்கோதிலை கொண்ட கோமகன் அண்ணா கூறிய அமைதி புரட்சியிலை இது வெயிலுக்கு நிழல் தரும் ஆலையிலை மக்கள் வேதனை தீர்த்திடும் அரச இலை மக்கள் வேதனை தீர்த்திடும் அரச இலை ரெட்டை இலை வெற்றி தந்த இலை சுய லட்சியம் காத்திட வந்த